ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு 20க்கு 20 பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம பேப்பர்லேயே அழகாக ஒரு லிசர்ட் பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் பாதி பாதியாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து 4 மூலைகளையும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஒரு பகுதியை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம மடிக்கும்போது இடையில ஒரு லைன் வருது பார்த்திங்களா, அந்த லைன் வரைக்கும் அதனோட கீழ்ப்பகுதியை மடக்கி விட்டுக்கோங்க 2 பக்கமும். இப்போது இந்த இதில் அந்த லைன் முடிகிற இடம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம மடக்கினதில் அது வரைக்கும் இந்த மாதிரி நேரே மடக்கிக்கோங்க. அந்த லைன் முடிகிற இடம் வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போது மேல் பகுதியை பேலன்ஸ் இருக்கிறத அதுக்கு மேலே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிமித்துக்கலாம். நிமித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த கீழே அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் இந்த மேலே உள்ள பகுதியை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுக்கிட்டு அடுத்து எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் வருது பார்த்திங்களா, அந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி. அதே மாதிரி பேப்பரை திருப்பிக்கிட்டு அடுத்த பகுதியை இப்போ நம்ம மடித்தேன்ல அதே மாதிரி கீழே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கலாம். இந்த பகுதியிலையுமே இந்த பேலன்ஸாக இருக்கிற பகுதிகளை மடித்து விட்டுக்கலாம். அடுத்தது 2 பக்கத்தையும் மடித்ததுக்கு பிறகு இப்போ இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வருமா. அதுக்கப்புறம் இந்த பகுதி இப்படி நிமித்திங்கன்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி ஒரு பகுதி வரும் பார்த்திங்களா. இப்போ இந்த ஓரங்களை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்தது இந்த மேலே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம வச்சாச்சு. இப்போது இந்த மேலே இந்த கார்னர் வருது பார்த்திங்களா, அதை பார்த்து இந்த மேலே இருக்கிற பகுதியை சென்டர் பார்த்து மடிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமுமே இதே மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ மடித்த பகுதியை நிமித்திக்கிட்டு அந்த இடையில அந்த மடித்த அந்த லைன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை அந்த மாதிரி அற்ற வரைக்கும் இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கணும் பார்த்திங்களா. இப்போ அடுத்த பகுதியை அதே மாதிரி நிமித்திக்கிட்டு அந்த மடித்த பகுதியை இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கணும்.
ஸ்டெப்புக்கு அப்புறமா இப்போது அந்த பகுதியை திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இந்த லாஸ்ட் வருது பார்த்திங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி அந்த சென்டர் லைனுக்கு லைன் பார்த்து மடக்கிக்கணும். மடக்கிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த மடக்கின அந்த லைன்ஸுக்கு நேர் அற்ற வரைக்கும் இதையுமே ரெண்டாக மடக்கிக்கணும், உள்ளாடி விட்டுக்கணும். இப்போது இந்த பக்கங்களை திருப்பி இந்த பகுதிக்கு வரணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பகுதிக்கு வந்துட்டு இப்போ நம்ம இப்போ பண்ணோம்ல அதே மாதிரி இந்த பகுதியும் பண்ணிக்கணும். மடக்கிக்கிட்டு உள்ளே விட்டுக்கணும். இந்த மொன பகுதியெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ சென்டருக்கு வாங்க. இந்த ஓரங்களையெல்லாம் நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பகுதியில் இந்த சென்டர் பார்த்து மேலே இருக்கிற அந்த குட்டி பகுதியில் சென்டர் பார்த்து ரெண்டு பக்கமும் மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மடக்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உள்ளாடி பார்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது நம்ம இது பண்ணோம் இல்லை, இந்த பகுதியை இப்படி உள்ளாடி ஆக்கிக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளாடி ஆக்கிக்கணும். இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா திருப்பிக்கிட்டு இந்த பகுதி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ஓரத்தை இந்த மாதிரி மடக்கிக்கணும். மடக்கிக்கிட்டு இந்த மடக்கின பகுதியை உள்ளாடி ஆக்கிக்கணும். உள்ளாடி ஆக்கிக்கிட்டு இந்த மடக்கினதில் கொஞ்சம் அது நேராக இல்லாமல் இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மடக்கினதுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பகுதி இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. மேலே பார்த்து மடக்கி அதை நீட்டாக அந்த அச்சு வரைக்கும் மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை உள்ளாக்கிக்கோங்க. இப்போ திருப்பிக்கோங்க. திரும்ப இந்த பகுதிக்கு வாங்க. இந்த பகுதியை நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வரும். கரெக்டாக சென்டர் பார்த்து மடிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதிகளை மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பகுதியை உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டதுக்கு பிறகு அதிகமாக இருக்கிற இந்த பகுதியை மேலே பார்த்து மடக்கிக்கிட்டு அந்த மடக்கின பகுதியை உள்ளாடி ஆக்கிக்கோங்க.
இப்போ நம்ம மடக்கியாச்சு. இப்போ சென்டருக்கே திரும்ப வாங்க. வந்துட்டு இந்த ஓரங்களெல்லாம் நல்லா பிடிச்சு விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து இந்த லைன்ஸ் நான் முடியுது பார்த்தீங்களா, இந்த பகுதி கரெக்டாக அந்த லைன் இருக்கிற அந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளாடி அமுக்கிக்கிட்டு இந்த பகுதியை மேலே பார்த்து இப்படி மடக்கிக்கிட்டு இந்த உள் பகுதியை எல்லாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுக்கிட்டு இந்த ஓரங்களை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்க்கும்போது இந்த பின்னாடி பாருங்கள், பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதுலேயும் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் முடிகிற இடத்துலேருந்து கரெக்டாக பிடிச்சி உள்ளாடி பார்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு சென்டர் பார்த்து விடும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மேலே ஒரு பகுதி இந்த மாதிரி இருக்கும். இப்போ பண்ண மாதிரி அடுத்த பகுதியிலையும் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பக்கத்துலேயே நம்ம இப்போ பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த லைன் முடிகிறது வரைக்கும் இப்படி அழுத்திக்கிட்டு இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டு இந்த உள் பகுதியெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டு இதுக்கு பின்னாடி பகுதியில் ஒரு லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்லேருந்து அப்படியே பிடிச்சி விட்டுக்கணும். பின்னாடி பகுதியில் முதல் பண்ண இல்லை இப்போ நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு இங்கே ஒரு லைன் முடியுது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு நேரே இந்த மாதிரி மடக்கிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த உள்ளாடி இருக்கிற பேப்பரோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வரும். இந்த மாதிரி வச்சு அதில் இடையில லைன் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கோங்க.
பார்த்தீங்களா? அப்போ இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அட்டை வரைக்கும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கணும். அடுத்து சென்டர்லேருந்து திரும்ப இந்த எண்டு வரைக்கும் வச்சு மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நிமிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த பெருசாக இருக்கிற ஒரு முக்கு மாதிரி ஒரு கார்னர் மாதிரி இருக்கும். அந்த பெருசாக இருக்கிற அந்த கார்னரை வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த சென்டரில் குட்டியாக ஒன்று இருக்கும், அதை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த பகுதியை இப்போ கீழே தாத்துக்கோங்க. கீழே தாத்துட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இந்த மேலே இந்த ஒரு மடக்கில் இதில் மடக்கிக்கோங்க. அப்புறம் கீழே பிடிச்சி இழுத்துக்கலாம். இந்த பகுதியை நிமிர்த்தி விடும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இருங்க, நான் உங்களுக்கு இதை திரும்ப காட்டுறேன். இது இந்த பகுதியை இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இழுத்தீங்கன்னா இந்த முக்கு வரைக்கும் தான் நமக்கு கரெக்டு. அதை நேராக்கிக்கிட்டு இதை நிரப்பாக மடக்கிக்கோங்க. உங்களுக்கு இதில் புரியலைன்னா நீங்கள் அடுத்த பக்கம் செய்யும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடப்பட்ட பகுதியில் இருக்கிற அந்த இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத உள்ளடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பக்கத்துலேயும் இதே மாதிரி இப்போது இதே மாதிரி அடுத்த பகுதியை நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்கிற பகுதியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி விரித்து மடக்கிக்கோங்க.
அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு இப்படியெல்லாம் மடக்காதீங்க. அதுக்கு இடையில ஒரு லைன் இருக்கும் பாருங்கள் குறுக்க. இந்த இப்படி கிடையாது, இந்த பகுதியிலே குறுக்கு ஒரு லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு நேர் மேலே பார்த்து தான் மடிச்சணும். அதான் கரெக்டு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பண்ணல, அதே மாதிரி தான் இந்த எண்டோரை வச்சு ஒரு மடிப்பு. அடுத்தது திருப்பி சென்டர்லேருந்து இந்த பக்கம் எண்டோரை அடுத்த மடிப்பு வரும். சென்டர்லேருந்து இந்த பக்கம் எண்டோரை அடுத்த மடிப்பு வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணான்னா நமக்கு அந்த பெரிய முக்கு ஒன்று சின்ன முக்கு ஒன்று இதுலேயும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்களா, இதையே என்ன பண்ணணும்னா இப்படி இந்த மாதிரி உள்ளாடி நேரே வச்சு இப்படி மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டு நம்ம முதல்ல ஒரு ஸ்டெப் பண்ணேன்ல, அதே மாதிரி மேலே நல்லா நீட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு கீழே தாத்துக்கோங்க. தாத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சுருக்கத்தை இப்படி ரெண்டாக்கிக்கிட்டு அடுத்த பகுதியை இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கு இடையில கொஞ்சம் இதாக இருக்கும், அந்த பகுதியை லைட்டாக இழுத்து அது எவ்வளோ தூரம் வெளியே வருதோ அவ்வளோ அந்த முக்கோடு நிறுத்திக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ எடுத்து விட்டாச்சு. எடுத்து விடும்போது நமக்கு இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. இந்த இடத்தோட முடிஞ்சிரும். மற்ற பகுதி உள்ளே போயிடும், அற்றவரை வராது. இந்த பகுதி இப்படி வெளியே தள்ளிகிட்ருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பகுதியை இப்படி நிமித்திக்கிட்டு நம்ம இந்த மாதிரி காலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பகுதியில் இந்த மாதிரி உள்ளாக்கி விட்டுக்கணும். எவ்வளோ தூரம் நீட்டாக மடிக்க முடியுமோ இந்த பகுதியை நல்லா நீட்டாக அந்த ஒரு அதுக்கு பல்லியோட காலை நீட்டாக மடிச்சுக்கணும். இப்போ இந்த கீழ் பகுதி முடிஞ்சிடுச்சு, இனி மேல் பகுதி வரலாம். நான் மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நீளமாக இருக்குது பார்த்திங்களா, இதை மடித்து உள்ளே விட்டுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு பிறகு
இப்படி வராது, இப்படி பண்ணால் தப்பாக வரும் நமக்கு. இந்த பகுதியை நிமித்துக்கோங்க. நிமித்திட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போ இப்படி இருக்கா. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆக்கிக்கணும். பார்த்திங்களா, இப்படி பண்ணும்போது நமக்கு அச்சம், அடுத்தது அச்சத்துலேருந்து இந்த மாதிரி. இப்போ நமக்கு அந்த பள்ளியோட கை ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ரிவேல்ஸில் லைட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி நீட்டின மாதிரி இருக்கும். அப்போ லைட்டாக மடித்து அப்படி வெளியே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம மடிச்சிடுவோம். மடிச்சிட்டு பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கும். அந்த பகுதி அப்படியே ரிவேல்ஸில் லைட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்களா, இப்போ கை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கத்தை நம்ம பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தையும் இதே மாதிரி மடிச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் சொன்னேன்ல, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி மடித்து விட்டுக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இனி இந்த மேலே மேடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியை இப்படி மடிச்சுக்கிட்டு முன்னாடியும் பின்னாடி சைடும் மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மடித்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. இந்த பகுதியும் உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போது
இதுக்கப்புறமா இப்போது சென்ட்ரு பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம் பார்த்திங்களா, அந்த லைனுக்கு நேராக வச்சு நீட்டாக உள்ளாடி பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோமா, இனி இந்த சென்டரில் உள்ளாடி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, இந்த போர்ஷனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். இதை நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி உள்ளாடி கரெக்டாக மடங்கி நிற்கிற மாதிரி நம்ம கரெக்டாக சுருக்கங்கள் இல்லாமல் அந்த பகுதி கரெக்டாக உள்ளாடி இருக்கிற மாதிரி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கையெல்லாம் கரெக்டாக அசைஞ்சு அப்படியே இதாகும். இப்போ அந்த பக்கம் பண்ண மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு பக்கம் பண்ணிட்டோம். பார்த்திங்களா, ஒரு பக்கம் பண்ணது ஒரு கால் ஒரு கையை தனியாக எடுக்க முடியும். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கணும். நான் வெளியே இருக்கிற மடிப்பை உள்ளாடி விட்டுக்கணும். இந்த லைன்ஸை சரியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த இடையில இருக்கிற பகுதியை உள்ளாடி ஆக்கிக்கணும். இப்போ நம்ம அடித்த பகுதி உள்ளாடி போகணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கால் இதெல்லாம் ரெடி ஆயாச்சு. இங்கே நம்ம தலையை ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இந்த கை கால் இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பகுதி மேலே பார்த்து இருக்கிற மாதிரியும் பேக் பகுதியில் கை கீழே இருக்கிற மாதிரியும் கரெக்டாக நேராக வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறமா இந்த கை பகுதியை லைட்டாக இப்படி விரித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி 4 சைடும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தலை பகுதிக்கு இந்த மாதிரி உள்ளாடி ஆக்கிக்கிட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அடுத்தது அந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து
இந்த மாதிரி சென்டர் பார்த்து ஆக்கிக்கணும். கை காலையில் நீட்டாக பிடிச்சி விட்டுக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா சென்டரில் இப்போது நமக்கு நிறைய இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பகுதியில் லேயராக அந்த இடைவெளிக்குள்ளே க்ளூ போட்டாலும் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நல்லா தேய்ச்சி அதை அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு க்ளூ எதுவும் போடலை, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் க்ளூ போட்டுக்கோங்க. இப்போது இந்த வால் பகுதியை ஏதாவது ஒரு பொசிஷனில் ஏதாவது ஒரு பக்கம் வளைச்சி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்து வால் வளைச்சேன், அதுக்கப்புறம் அதை திருப்பிக்கிட்டு இப்படி வளைக்கிறேன். நம்ம வாலை இந்த மாதிரி பொசிஷனில் வளைச்சிப்போம், உடம்ப அந்த பக்கமாக வளைச்சிக்கலாம். சரிங்களா? நல்லா இப்படி அழுத்தி அந்த பகுதி அழகாத அளவுக்கு நல்லா அழுத்திக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க பிள்ளைங்களையும் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதில் ப்ளூ போட்டுக்கோங்க சென்டரில், அப்போ அது ஒட்டி நல்லா நீட்டாக நமக்கு அப்படி இருக்கும். நம்ம வளைச்சி விட்டாலும் சில டைம் வந்து இதில் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக க்ளூ போட்டிங்கன்னா அந்த சென்டர் பகுதியெல்லாம் நீட்டாக ஒட்டி அது அழகாக இருக்கும். பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.